வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பவர் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வியாபார ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது அது பரிவர்த்தனை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6-8 பரிவர்த்தனை கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். வேலையிலையும் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத கடன்கள், தேவையில்லாத பெரிய பணம் வந்து நம்ம ஒருத்தர் ஜாமீன் போடுறது இதெல்லாமே வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அதில் வந்து ஏதாச்சும் பெரிய சொத்துக்கள் ஏதாவது கடன் பட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த பரிவர்த்தனை முடிஞ்சுன்னா திருப்பி வந்து குரு வந்து 8ல் போகும்போது நம்ம ஒரு எமோஷனான ஒரு டைட்னஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் சில பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறது. அதுவும் வந்து 9லும் பிரயாணங்களில் ரொம்ப கவனம். வெளிநாட்டில் இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தணும் போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பிரயாணங்கள், நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா மற்றும் குழந்தைகளுடைய விஷயங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி வந்து சூரியன் 11ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 4, 5 பிரயாணிக்கிற இந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபமும், முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு. நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து முடிகிற மாதிரி விஷயங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நல்லா ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா. பட் இருந்தாலும் செவ்வாய் குருவுடைய சார்பிலும் சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதி, அதாவது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி இருந்தாலும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். 6ல் இருந்து சனியுடைய சார்பிலும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி குழந்தைகள் வந்து கொஞ்சம் எமோட்டாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து குரு தேசாவது குரு 8ல் இருக்கார். அது வந்து 6-8 பரிவர்த்தனை மீது கடன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ரொம்ப பார்த்து நடந்துக்குங்க. ஸோ கொஞ்சம் எமோட்டாக விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இருக்கிறது 5ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 6ல் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே வந்து துலா லக்னமாக வந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படுத்தும். மற்றபடி வந்து தந்தை சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு, வேலையில் மற்றும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ துலா லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 12லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப நல்லதுங்க. ஸோ துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6, 8 பரிவர்த்தனை, வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனில் இருக்கும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கான சொல்கிறது தான். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப நல்லது. எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை, எப்படி ஒரு 3 வேளை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி, அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி ஓம்னு வச்சாகணும், உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா வெறும் ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க, இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 32 கட்டங்கள் வரும். ஒரு ஜாதகம் வந்து 32 கட்டமாக பிரியும். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது 32 பார்க்கல 16 கட்டங்களாக அதை பிரிப்போம். ஸோ அந்த 16 கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க. ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 16 கட்டங்கள்லையும் அது சூப்பராக இருக்குமானா 16 கட்டங்களும் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகவும் அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பட் எல்லாருக்குமே 16க்கு 16 சூப்பராக இருக்கணும். 16க்கு 16 யாருக்குமே சூப்பராக இருக்காது. 16க்கு ஒரு 10 இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார். இதுவே வந்து ஒரு 6 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பார். ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும். 5 இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறவர். அதோட கம்மியாக ஒரு 3 வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஸோ பட் இந்த 2, 1 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான். பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும், நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும், அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும். அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும். அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் 35 வருடங்கள் 50 ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்கள் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசாபுத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்குவிட்டி நிறைய கொடுக்குது. இப்போ இளையராஜா எடுத்திங்கன்னா மோர் தென் ஒரு 30 இயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். எம்ஜிஆர் எடுத்தோன்னா அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்துங்கன்னா காரணம் அந்த கிரகங்கள் இந்த 16 கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் வந்து 2 பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது 19 + 16 போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட வந்து 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜை கண்டிப்பாக கொடுத்துரும். 50 ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராலஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த 16 கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான். ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றதான் விட 16 கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம். இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு 22 நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். 22 நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும். அதேமாதிரி திரிகோண கட்டங்கள் 10 டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது
அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். உங்கள் ஜாதகம் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு 2.5 வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த 2.5 வருஷமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் இந்த 2.5 வருஷம் தான். அந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு 100-150 கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை, அந்த 150 கோடியோட செட்டில் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு. அதுக்கு வந்து அந்த தசாபதி கோச்சாரம் எல்லாமே மிங்கிலாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார், உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக. இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து உட்காந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடு வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா masterlakshmi.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. masterlakshmi.com போய் பாருங்கள். சிறப்பான பலரும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.